கூற்றை அனைவரையும் நான் வருக என மீண்டும் வரவேற்கிறேன். உங்களின் இந்த வருகை எங்களுக்கு ஒரு பெரிய ஊக்கத்தையும் உத்வேகத்தையும் அளிக்கிறது. புதுச்சேரி காவல்துறையின் சார்பில் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் பலத்த கரகோஷத்துடனும் அன்புடனும் வரவேற்கிறேன். ஜெய்ஹிந்த். Now we request our respected DGP ma'am to honor our Thank you, ma'am. Now, sir, please join. Go closer, please. தற்போது சிறந்த காவல் அதிகாரிகளுக்கும் காவலர்களுக்கும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது. கடந்த 9/12/2025 ஆண்டு புதுச்சேரி அடுத்ததாக SGASI IRPF P மணிகண்டன் BDMDS யூனிட் கடந்த நவம்பர் மாதம் சத்தீஸ்கர் மாநிலத்தின் ராய்ப்பூர் நகரத்தில் நடந்த அனைத்து மாநில DGP மற்றும் IGP-களின் காவல்துறை மாநாட்டில் மாண்புமிகு உள்துறை அமைச்சரால் அறிவிக்கப்பட்ட இந்திய அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 காவல் நிலையங்களில் 8வது இடத்தை பிடித்தது நம் புதுச்சேரியில் உள்ள பாகூர் காவல் நிலையம். அதனை பாராட்டி புதுச்சேரி காவல்துறையின் நல்ல இயக்குநர்கள் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் P.K. Sajid, பாகூர் சர்க்கிள். SA of Police S. Nandakumar, Bahur PS. SGHC 3466 Jayagopal, Bahur PS. PC 3873 Kalaiselvan, Bahur PS. அடுத்ததாக 2025 ஆண்டு புதுவை காவல்துறையில் பல்வேறு பிரிவுகளில் அர்ப்பணிப்புடன் சிறப்பாக பணியாற்றிய காவல் அதிகாரிகளுக்கு மதிப்பிற்குரிய காவல்துறையின் தலைமை இயக்குனர் அவர்களின் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. Superintendent of Police Dr. Rachna Singh, SP Traffic Northeast. Inspector of Police R.V. Newton, CCR. Superintendent of Police Bhaktavachalam, SP Traffic Southwest. SA of Police Priya K. Tirkanu. SA of Police L. Chitraved, CRB. SA of Police Z. Paraniraza, Dog Squad. SA of Police K.C. Ajay Kumar, Coastal PS, Mahe. SA of Police K. Subramanian, Sigma Security. SGSI R. Lakshmi Narayanan, East Crime Team. SGSI V. Periyanasamy, East Crime Team. SGSI HC 2330 Surendran Chadayan, Coastal PS, Mahe. SGSI A. Mohan Kumar, Police Photo Section. பெரியசாமி மோகன்குமார் SI G. Vijaykumar K. Murugan ASI P. Manigandan ASI PDTP
Shamil, ASA, ANDF. B. Kannan, ASA, Tirunala PS. K. Chandrakumar, ASI, IRBN. Krishnaraj, ASI, G. Rajesh, ASI, IRBN. M. Prakash, ASI, IRBN. Yelumalai, Head Constable, Traffic TS East. R. Gunasekaran, Head Constable, Villanur Police Station. Kumar, Head Constable, SP Headquarters. P. Sabari, SP West, Head Constable. Solomon, Head Constable, EAP. Rajashekar, Head Constable, Nagar PS. Jay Kumar, last 5 years, Head Constable. Hariharan, Head Constable, Nagar PS. P. Antuan, Constable CPCA. Rosalyn Mary, WPC, Cyber Crime. और विनोद कुमार PC, PR पटेल. E. मुरली, ARS. M. विनोद PC, साइबर क्राइम पुलिस स्टेशन. कृष्णन, पुलिस कांस्टेबल, STF कार्यकाल. नागेश्वर शर्मा, पुलिस कांस्टेबल, साइबर क्राइम पुलिस स्टेशन. आर शरण्या, WPC, SP East. आर पवित्रा, WPC, SP North. S. Yamani, WPC, Elado. Anita Lakshmi, WPC, PAP. Ilamani, M. Selvam, Head Constable, PTS. B. Arun Kumar Rampur, Police Constable. P. Harish Kumar, PC, EAP. Ilakia, Woman, Home Guard, Veeramangai team. Soumya, Woman, Home Guard, SSP Nandana, Karikal. ये लता, Woman, Home Guard, Jalankuppam Police Station. B. Ajit Kumar, Home Guard, SP East. காவல்துறையுடைய பல்வேறு பொறுப்புகளிலே பொறுப்பாற்றிக் கொண்டிருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். 2021ஆம் ஆண்டு
நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் ஆட்சி அமைத்த பிறகு இன்றைக்கு இந்த துறையுடைய அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு திட்டங்களை இந்த துறையிலே நடைமுறைப்படுத்தி காவல்துறை சிறப்பான ஒரு இடத்திலே புதுவை மாநிலத்திலே இருப்பதை நாம் உறுதி செய்திருக்கின்றோம். அதற்கு காவல்துறையுடைய அத்தனை அதிகாரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் ராய்ப்பூர் மாநாட்டில் பாரத பிரதமர் அவர்கள் நம்முடைய புதுவை மாநிலத்துடைய காவல்துறையை பாராட்டியிருக்கின்றார்கள். குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் தேசிய அளவிலே 3 சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து இந்திய தண்டனை சட்டங்களை உருவாக்கி அதன் மூலமாக மக்களுக்கு தீர்வுகளை உடனுக்குடனாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த 3 சட்டங்களை மத்திய அரசானது அமல்படுத்தியது. அப்படி அமல்படுத்திய நேரத்தில் அந்த சட்டத்தை நாம் அமல்படுத்துவதிலே எந்த அளவிற்கு அனைத்து மாநிலங்களும் செயல்படுகின்றது என்பதை மரியாதைக்குரிய மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள். பல நேரங்களிலே பல்வேறு ஆலோசனை கூட்டங்களை நடத்தினார்கள். புதுவைக்கென்று தனியாக ஆலோசனை கூட்டம் டெல்லியிலே நடத்தப்பட்டு மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களும் நானும் தலைமைச் செயலர் அவர்களும் காவல்துறையுடைய தலைவர் அவர்களும் காவல்துறையுடைய செயலர் அவர்களும் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளும் கலந்து கொண்டு அந்த கூட்டத்திலே பேசிய நேரத்தில் நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு பொறுப்பினை கொடுத்திருந்தார்கள். ஒவ்வொரு மாதமும் காவல்துறையுடைய புதிய சட்டங்கள் அடிப்படையிலே ஆலோசனைகளை நடைபெற்று அவற்றுக்கான தீர்வுகள் எந்த முறையிலே எடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை புதுவை மாநிலத்தினுடைய உள்துறை அமைச்சர் தலைமையிலே அந்த கூட்டமானது நடத்தப்பட வேண்டும் என்று அந்த கூட்டத்திலே நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு வாரமும் காவல்துறையுடைய தலைமை அதிகாரியுடைய தலைவருடைய தலைமையிலே அந்த ஆலோசனை கூட்டமானது நடத்தப்பட்டது. ஒவ்வொரு மாதமும் என்னுடைய தலைமையிலே அந்த கூட்டமானது நடத்தப்பட்டது. அதனுடைய விளைவு இன்றைக்கு 60 நாட்களுக்குள்ளாக அந்த குற்றப்பத்திரிகையில் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்ற அந்த சட்டத்திலே நமக்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த அளவிலே புதுவை மாநிலமானது 82% குற்றப்பத்திரிகையை 60 நாட்களிலே தாக்கல் செய்வதிலே புதுவை மாநிலமும் கேரளாவும் இந்திய அளவிலே முதலிடத்தை பிடித்திருக்கின்றது. ஒரு சில குற்றங்கள் 90 நாட்களுக்குள்ளாக அந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்ற அந்த சட்டத்தின் அடிப்படையிலே இந்தியாவிலே புதுவை மாநிலம் 89% அளவிலே அந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து இந்தியாவிலே முதலிடத்தை பிடித்த மாநிலமாக புதுவை மாநிலம் இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஏன் இதை குறிப்பிட்டு சொல்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு காவல்துறையுடைய வரலாற்றில் ஒரு சிறப்பான ஒரு இடத்தை இன்றைக்கு நாம் பிடித்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய ஒத்துழைப்பு,
மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவருடைய ஒத்துழைப்பு, காவல்துறையுடைய அத்தனை அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பின் அடிப்படையிலே இத்தகைய சாதனையானது இன்றைக்கு நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, ராய்ப்பூரிலே நடைபெற்ற அந்த மாநாட்டிலே பாரத பிரதமர் அவர்களும் உள்துறை அமைச்சர் அவர்களும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்முடைய புதுவை மாநிலத்தில் நடத்தப்படுகின்ற அந்த மக்கள் மன்றம், அந்த மக்கள் மன்றத்தின் மூலமாக இதுவரைக்கும் 10,886 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கின்றது. அதை அந்த மாநாட்டிலே ஆலோசனை செய்து, ஏன் இதை நாம் அனைத்து மாநிலங்களுக்கும் இதை நாம் விரிவுபடுத்த கூடாது என்ற ஆலோசனையும் அந்த மாநாட்டிலே செய்யப்பட்டிருக்கின்றது என்பதுதான் நமக்கு பெருமை தரக்கூடிய விஷயம். இன்னைக்கு அது மட்டும் இல்ல, நம்முடைய பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும், ஒரு தற்காப்பு கலையை அவர்களுடைய பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வீரமங்கை என்ற ஒரு திட்டத்தை ஆரம்பித்து அதன் மூலமாக நம்முடைய காவல்துறையில் இருக்கின்ற அந்த மகளிரை வைத்து நம்முடைய பெண்களுக்கு பயிற்சி கொடுக்கின்ற ஒரு திட்டம் இன்றைக்கு அனைத்து கல்லூரிகளிலும் இன்றைக்கு சிறப்பான முறையில் அந்த திட்டம் இன்றைக்கு செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஆபரேஷன் திரிசூல், இந்த ஆபரேஷன் திரிசூல் இந்த திட்டத்தின் மூலமாக நம்முடைய எங்கெங்கெல்லாம் குற்றங்கள் நடைபெறுகின்றதோ, குற்றவாளிகள் தொடர்ந்து குற்றத்தில் ஈடுபடுகின்றார்களோ அவர்களை எல்லாம் கண்காணித்து அதற்கு நடவடிக்கை எடுக்கின்ற ஒரு திட்டத்தை நம்முடைய காவல்துறை மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டு இன்றைக்கு குற்றவாளிகள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து அவர்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய காவல்துறை, அதன் மூலமாக இன்றைக்கு குற்றங்களுடைய எண்ணிக்கை 5.18 இருந்த அந்த குற்றங்களுடைய எண்ணிக்கை 2% குறைந்திருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு சிறப்பான முறையில் நம்முடைய காவல்துறை இன்றைக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஆபரேஷன் விடியல் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு போதைப் பொருளை பயன்படுத்துகின்ற, போதைப் பொருளை விற்கின்ற குற்றவாளிகளை கண்டறிந்து அவர்களை பிடிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு உரிய தண்டனையை வாங்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் எந்தெந்த பகுதிகளிலும் எல்லாம் இருந்து புதுவை மாநிலத்தினுள்ளே போதைப் பொருள்கள் வந்து சேர்கின்றது என்பதை கண்டறிந்து அவற்றை தடுக்கின்ற அந்த திட்டமானது ஆபரேஷன் விடியல் என்று சொல்லக்கூடிய திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு அதிகப்படியான குற்றவாளிகளை கண்டறிந்து அவர்களை தண்டனை பெற்றுக் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த போதைப் பொருளை கைப்பற்றக்கூடிய நிலைமையிலும் நம்முடைய காவல்துறை சிறப்பான முறையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இப்படி அனைத்து துறைகளிலும் அனைத்து நிலைகளிலும் இன்றைக்கு காவல்துறையானது இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த துறையினுடைய இந்த அரசாங்கம் நம்முடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவருடைய தலைமையிலே 2021 முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இந்த துறையை எங்களிடத்திலே ஒப்படைத்த பிறகு கிட்டத்தட்ட காவல்துறையிலே 10 ஆண்டுகளாக 15 ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் இருந்த அந்த காவலர் பணியிடங்களை கிட்டத்தட்ட 800க்கு அதிகமான காவலர்களை இன்றைக்கு நாம் பணியமர்த்திருக்கின்றோம். அதுவும் தகுதியானவர்களுக்கு நேர்மையான முறையில் அவர்களுக்கு பணி வழங்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு நம்முடைய காவல் அதிகாரிகளுக்கு உரிய நேரத்தில் உரிய அந்த பதவி உயர்வானது இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போல இன்றைக்கு நம்முடைய காவல்துறையில் இறந்தவருடைய அந்த வாரிசுதாரர்களுக்கு அடிப்படையிலே அந்த வேலையானது இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு எதிர்காலத்திலே இன்றைக்கு நாம் நம்முடைய கிட்டத்தட்ட ஒரு 70 பேருக்கு நம்முடைய எஸ்ஐ போஸ்ட் வெகு விரைவாக அதை நிரப்புவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல கிட்டத்தட்ட ஒரு 148 நபர்களுக்கு போலீஸ் கான்ஸ்டபிள் எடுப்பதற்கான நடவடிக்கையை நம்முடைய அரசாங்கம் இன்றைக்கு எடுத்திருக்கின்றது. இன்றைக்கு நம்முடைய ஹோம்கார்டில் இருந்து ஒரு 48 பேர் கான்ஸ்டபிளாக ப்ரமோஷன் கொடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றது. அதே போல இன்றைக்கு ஏற்கனவே 500 பேர் இன்றைக்கு ஹோம்கார்டுகளாக இன்றைக்கு பணியமர்த்தப்பட்டு அதிலே வழக்கு மன்றத்திலே நிலுவையில் இருந்த அந்த பிரச்சனைக்கு இன்றைக்கு தீர்வு காணப்பட்டு
வெகு விரைவாக அத்தனை ஊர்காவல் படையினுடைய அந்த வீரர்களுக்கும் அவர்களுக்குரிய அந்த ஆணை வெகு விரைவாக வழங்கப்பட இருக்கின்றது. இப்படி பல்வேறு விதமான நடவடிக்கைகளை இன்றைக்கு நம்முடைய அரசாங்கம், குறிப்பாக காவல்துறை இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்றது. அதை போல இன்றைக்கு இன்னும் ஒரு 200 கோஸ்டல் ஹோம் கார்டு, அதில் ஒரு ஆறால் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அதை வெகு விரைவாக அதற்கு தீர்வு கண்டு அந்த 200 கோஸ்டல் ஹோம் கார்டு இப்படி போன்ற பல்வேறு பதவிகளையும் இன்றைக்கு காலி பணியிடங்களை எல்லாம் காவல்துறையிலே எந்தவித காலி பணியிடங்களும் இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தின் அடிப்படையிலே இந்த அரசாங்கம் அனைத்து முயற்சிகளையும் இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்றது. அதற்கு இந்த நேரத்திலே நான் உங்களை பாராட்டுகின்றேன். அது மட்டுமில்லாமல் இன்றைக்கு சற்று ஏறக்குறைய ஒரு 15 தினங்களுக்கு முன்பாக நடைபெற்ற டிவிகேவுடைய தலைவர் அவருடைய கலந்து கொண்ட அந்த கூட்டத்தை மிக சிறப்பான முறையிலே கட்டுப்படுத்தி, ஏனென்றால் தமிழகத்திலே எத்தகைய நிகழ்வு நடந்தது கரூரிலே என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். அவற்றையெல்லாம் சமாளிக்கக்கூடிய வகையிலே நம்முடைய காவல்துறையானது மிக சிறப்பான முறையிலே செயல்பட்டு இன்றைக்கு ஒரு மகத்தான ஒரு நிகழ்வை இன்றைக்கு அனைவரும் பாராட்டுகின்ற வகையிலே பொதுமக்கள், பத்திரிகை துறையை சார்ந்த நண்பர்கள், அனைத்து அரசியல் கட்சியுடைய தலைவர்கள் எல்லாம் பாராட்டுகின்ற வகையிலே நம்முடைய காவல்துறை நடந்திருக்கிறது என்று சொன்னால் நாம் நிச்சயமாக உங்களை பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். உங்களுடைய சேவை தொடர வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்படி இன்றைக்கு இந்த காவல்துறைக்கு நமக்கு தேவைப்படும் போதெல்லாம் அதற்கான நிதியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உடனுக்குடனாக கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய துறையிலிருந்து எத்தகைய கோப்பு சென்றாலும் அதை உடனடியாக அதற்கு ஒப்புதல் அளித்து நமக்கு உரிய நேரத்தில் அவை பெறுவதற்கான அனைத்து வகையிலும் நமக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டியாக இருந்து அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் இந்த நேரத்தில் எங்களுடைய காவல்துறை சார்பாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போல துணைநிலை ஆளுநர் அவரும் நம்முடைய காவல்துறையுடைய அத்தனை நம்முடைய கோப்புகளுக்கும் ஒப்புதல் அளித்து சிறப்பான முறையில் நம்முடைய துறை செயல்படுவதற்கான அத்தனை முயற்சிகளையும் இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நம்முடைய காவல்துறை சார்பாக எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். என்னை பொறுத்தவரையிலே நான் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்வதெல்லாம், நாம் வெகு விரைவாக ஒரு தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம். அப்படி தேர்தலை சந்திக்க இருக்கின்ற நேரத்தில் நம்முடைய காவல்துறை நாம் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படக்கூடிய காலகட்டம் இன்றைக்கு வந்திருக்கின்றது. நாம் அவற்றையெல்லாம் தயார்படுத்துவதற்கு, எதிர்கொள்வதற்கு நம்முடைய காவல்துறை தயாராக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய எதிர்காலத்தில் ஜனவரி 1 நியூ இயர், கிறிஸ்துமஸ் இவற்றையெல்லாம் வர இருக்கின்றது. என்றால் புதுவை மாநிலம் இன்றைக்கு சுற்றுலாத்துறையிலே வளர்ந்து வருகின்ற ஒரு மாநிலமாக இன்றைக்கு இருக்கின்ற காரணத்தினால் அதிகப்படியான மக்கள் புதுவை மாநிலத்தை நோக்கி வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. எனவே அந்த மக்களுக்குரிய பாதுகாப்பு, போக்குவரத்து வசதி, போக்குவரத்து இடையூறு இல்லாமல் புதுவை மாநிலத்திலே வசிக்கின்ற மக்கள் போக்குவரத்து இடையூறு இல்லாமல் சென்று வருவதற்கு ஏதுவாக நம்முடைய காவல்துறை அதற்கான திட்டங்களை தயார் செய்து அதன் மூலமாக வருகின்ற அந்த புத்தாண்டையும் வருகின்ற தேர்தலையும் எதிர்கொள்வதற்கு உரிய வகையிலே அதற்கான திட்டங்களை தீட்டி அதன் மூலமாக சிறப்பான ஒரு செயல்பாட்டை நம்முடைய காவல்துறை செய்ய வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் அதை சிறப்பாக செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. ஏன்னு சொன்னா ஒவ்வொரு நேரமும் நிறைய நேரத்தில் காவல்துறை அடிக்கடி காவல்துறை தலைவர் அவர்களை சந்தித்து நிறைய நேரங்களிலே ஆலோசனை செய்வது உண்டு. தொடர்ந்து நாங்கள் ஆலோசித்துக் கொண்டிருக்கின்றோம். காவல்துறை உயர் அதிகாரியிடத்திலே ஆலோசனை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். எனவே இவற்றையெல்லாம் நல்ல முறையிலே செயல்படுத்தி நம்முடைய புதுவை மாநில மக்கள் அமைதியாக வாழ்வதற்கும் நிம்மதியாக வாழ்வதற்கும் உரிய உத்தரவாதத்தை நம்முடைய காவல்துறை அளிக்க வேண்டும். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட ஒரு சில இடங்கள்ல ஒரு சில தவிர்க்க முடியாத அசம்பாவிதங்கள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதையும் நாம் கண்காணிக்க வேண்டும்.
அப்படி கண்காணித்து நாம் மேலும் 2% என்ற அந்த குற்றம் கூட இல்லாத அளவிற்கு புதுவை மாநிலத்தை உருவாக்குவதற்கு நாம் அனைவரும் சேர்ந்து பாடுபடுவோம் என்றே இந்த மாநாட்டிலே நாம் உறுதியெடுத்து நிச்சயமாக அவற்றை நல்ல முறையிலே செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அந்த உறுதிமொழியோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நடைபெற்ற மாநாட்டின் தொடர்ச்சியாக இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த மாநாட்டில் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தினுடைய மக்கள் முதல்வர் அண்ணன் என்ஆர் அவர்களே, எனக்கு முன்பாக பேசிய உள்துறை அமைச்சர் ஒட்டுமொத்த புதுச்சேரியுடைய காவல்துறையுடைய வரலாற்றையும் இங்கே புட்டு வச்சுட்டாரு. ஏன்னா முதலமைச்சருக்கும் பேசுறதுக்கு வாய்ப்பில்லை, எங்களுக்கும் பேசுறதுக்கு வாய்ப்பில்லை, எல்லாத்தையுமே அவர் சொல்லி முடிச்சிட்டார். உள்துறை அமைச்சர் அவர்களே, தலைமைச் செயலர் சரத் சௌகான் அவர்களே, காவல்துறையுடைய தலைவர் ஷாலினி சிங் அவர்களே, டிஐஜி சத்யசுந்தரம் அவர்களே, மத்திய புலனாய்வுத்துறையில் வந்திருக்கின்ற இணை செயலர் அவர்களே, பங்கெடுத்திருக்கின்ற அத்தனை காவல்துறை அதிகாரிகளுக்கும் முதற்கண் இன்று காலை வணக்கத்தை கூறி, நல்லதொரு நிகழ்வு நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு மாநாடு புதுச்சேரியில் முதல் முறையாக இந்த காவல்துறையினுடைய மாநாடு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இது போன்ற மாநாடுலாம் புதுச்சேரியில் நடத்துறது கிடையாது. முதல் முறையாக 2025ஆம் ஆண்டு நம்முடைய ஷாலினி சிங் அவங்க இருக்கும்போது இந்த மாநாடு நடத்தியிருக்காங்க. அவர்களுக்கு உங்களுடைய சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளை உங்களுக்கு தெரிவித்துள்ளேன். ஏன்னா இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் தான் அத்தனை பதவி உயர்வுகளும் காவல்துறையுடைய பணியாளர்களும் முறையாக நடைபெற்று இன்றைக்கு முழுமையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லா காவல்துறை அதிகாரிகளுக்கும் அது தெரியும். எந்த பதவி உயர்வுக்கும் எந்த இடர்பாடும் இல்லாமல் முதலமைச்சரோ நம்முடைய உள்துறை அமைச்சரோ அத்தனை கோப்புகளுக்கும் உடனடியாக கையொப்பமிடுவதில் காவல்துறை பணிகளை யாருடைய தலையீடும் இல்லாமல் முழு சுதந்திரமாக அவர் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார். அதோடு இன்றைக்கு ஒரு வெளியீடு இங்கே வெளியிட்ட பொழுது அதில் பார்த்தோம், உலகத்திலே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு 17 லட்சம் மக்களுக்கு 15 லட்சம் வாகனங்கள் இருக்கிற ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி தான். ஒவ்வொரு வீட்டிலும் 2-3 வாகனங்கள். எவ்வளோ காவல்துறை அதை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? ஒரு வீடு 10க்கு 15 ஒரு வீடு கட்டி வச்சிருப்போம். ஆனால் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 மோட்டார் சைக்கிள் இருக்கும், ஒரு கார் இருக்கும். இந்த காரை வச்சுட்டு பாண்டிச்சேரியில் இருக்கின்ற புதுச்சேரி என்றால் அழகிய நகரம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த அந்த காலத்தில் இருக்கிற காவல்துறையால் மிக எளிமையாக ஈஸியாக பணியாற்றினாங்க. இந்த வெள்ளி சனிநாள் ஒரு 3 நாட்கள் விட்டால் போதும். இந்த காவல்துறை படுகின்ற பாடு அல்லோல பாடு தான். ஆனால் வெளிப்படையாக ஏற்றுனாரு. அந்த அளவுக்கு புதுச்சேரி மேலே சுற்றுலாவுடைய சிறந்து விலகி கொண்டு வருகிறது. விலகி கொண்டு வந்தால் நம்ம ஊரில் இருக்கிற அத்தனை உள்ளூர்வாசிகளும் சைக்கிளில் போனவங்க போகிறா, இன்றைக்கி காரில் வாங்க போகிறாங்க. அது எந்த அரசு குடியிருக்கிற ஒரு 10 நாள் கூட நீ கார் வச்சுருந்தா காரில் போகிறோம். பேக்கில் எடுத்துன்னு கொத்த நாள் எப்படி மாறிப்பா? பேண்ட் ஷர்ட்டை ஒரு அதிகாரி மாதிரியே, ஒரு போலீஸ் அதிகாரி மாதிரி பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிறான். அந்த குழந்தை எடுத்து பின்னாடி ஒரு சிப்பம் மாட்டினா அது காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி போகிறான். அவனையும் ஒன்றும் தடுக்க முடியாது. அவனும் காலையிலே வந்து தான் வேலை செய்கிறான். 1200 ஒரு நாளைக்கு அவன் சம்பளம் 1500 1500 ஆகி போச்சு. அப்படி அவனுடைய வளர்ச்சியானது புதுவை மாநிலத்தில் மிக சிறந்த அளவில் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இடம் நம்ம பாண்டிச்சேரி மேலே ஒரு அகலம் கூட நம்ம அகலப்படுத்த முடியாது. அது கூடுதலாக எதுவும் பண்ணிக்க முடியாது. ஆனால் வாகனங்களுடைய எண்ணிக்கை மட்டும் 15 லட்சம் வாகனங்கள் இன்றைக்கி புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கிறது. இப்படி எந்த அளவுக்கு வாகனங்கள் உற்பத்தி ஆகி கொண்டு இருக்குதோ அது ஒரு புறம் வளர்ச்சியாக இருந்தாலும் நம்முடைய காவல்துறையில் இருக்கின்ற காவலுடைய எண்ணிக்கை பழைய 1963 சட்டப்படி என்ன இருக்கிறதோ அதே அளவு தான் இருக்குது. நம்முடைய காவல்துறை டிஜிபி தலைமைச் செயலர் முதலமைச்சர் எல்லாம் இருக்கீங்க. இந்த காவல்துறை எண்ணிக்கையை உயர்த்தி வரணும். பல்வேறு பிரிவுகள் நம்ம ஏற்படுத்தியிருக்கிறோம். பல்வேறு பிரிவுகள் ஏற்படுத்தியிருந்தால் இன்னும் காவல்துறை ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் ஒவ்வொரு காவல்துறையிலையும் ஒரு குறிப்பிட்ட காவலர்களை பணியாற்றி கொண்டு வருகிறார். போதுமான காவலர்கள் இல்லாத ஒரு நிலை நீடித்துக் கொண்டு இருக்கிறது. அதை உயர்த்துவதற்கான வாய்ப்பை நம்முடைய தலைமைச் செயலர்களும் நம்முடைய காவல்துறை தலைவர்களும் உடனே ஏற்படுத்துகிறார்கள். இன்றைக்கு குற்றங்கள் வெகுவாக குறைக்கப்பட்டிருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்துக்கள் இல்லை.
தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூறிய கூற்றுப்படி பெஸ்ட் புதுச்சேரி நோக்கி புதுச்சேரி வளர்ந்து கொண்டு வருகிறது. அதற்கு உறுதுணையாக நம்முடைய முதல்வர் அவர்கள், நம்முடைய தலைமைச் செயலாளர் அவர்களும் நமக்கு உறுதுணையாக இருந்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் இதையெல்லாம் இன்னும் சரி செய்வதற்கு நம்முடைய உள்துறை அமைச்சர் கூறுகின்ற போது உடைய தெளிவாக சொன்னார். 2% தான் இன்னைக்கு குற்ற பின்னணியில் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அதுவும் குறைக்கப்பட வேண்டுகோள் வைத்தார். இதற்கெல்லாம் போதுமான காவலர்கள் வேண்டும். காவல்துறையில் இருக்கின்ற காவல் நிலையங்களும் அதிகப்படுத்த வேண்டும். ஏன்னா இப்போ எல்லா ஊர்லையும் ஒவ்வொரு ஊர்லேயும் புதுச்சேரி மாநிலத்தில் மட்டும் மினிமம் 1 லட்சம் மக்கள் தொகை இருந்தது. இன்னைக்கு புதுச்சேரி டவுனில் மட்டும் 3 லட்சம் பேர் மக்கள் தொகை இருக்காங்க. இப்படி மக்கள் தொகை ஏறத்தாழ ஒரு காலத்தில் வெறும் 1973 6 லட்சம் மக்கள் தொகை கொண்ட புதுச்சேரி மாநிலம் இன்றைக்கு 17 லட்சம் மக்கள் தொகையை கொண்ட ஒரு மாநிலமாக வளர்ந்து இருக்கிறது. அப்படி மக்கள் தொகை வளர்ச்சிக்கேற்ற காவலருடைய எண்ணிக்கையும் அதற்கேற்ற போல அத்தனை காவல் நிலையங்களும் உருவாக்கப்பட வேண்டுகோளும் இங்கே நம்முடைய முதல்வர் தலைமையில் அத்தனை பேருக்கும் இந்த வேண்டுகோளாக வைக்கின்றேன். ஒரு தவறு நடப்பதற்கு முன்பு அதை கண்டுபிடிக்கணும்னா அவங்களுக்கு தேவையான இடங்களையும் ஆட்களையும் கொடுத்து விட்டால் இன்னும் ஈஸியாக இருக்கும். அப்படி கண்டுபிடிக்கின்ற குற்றங்கள் குறைய வேண்டுமோ இது போன்று உருவாக்கி கொடுத்தால் இன்னும் மிக எளிமையாக அவை சரி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கும். இன்றைக்கு இந்தியாவில் மிக சிறந்த மாநிலமாக, சட்ட ஒழுங்கில் மிக சிறந்த மாநிலமாக புதுச்சேரி தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதற்கு காரணம் இங்கே இருக்கின்ற காவல்துறையில் இருக்கின்ற அத்தனை அதிகாரியும், ஒரு காவல்துறை உயர் அதிகாரி அடியில் இருக்கிற ஓப்பாளர் வரைக்கும் அதை சென்று சேரும். அவ்வளவு திறமையாக பணியாற்றிய விளைவாக இன்னைக்கு ஒரு சிறந்த இடத்திலே இந்தியாவில் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களால், உள்துறை அமைச்சர் அவர்கள், அமித்ஷா அவர்களால் பாராட்டப்படுகின்ற ஒரு மாநிலமாக வளர்ந்து கொண்டு வருகிறது. ஆக ஒரு நல்ல ஒரு மாநாடு இங்கே நடத்தி கொண்டு இருக்கிறீர்கள். சிஎம் வரும்போது சொன்னாங்க, நாம பேச வேண்டியதில் அவர் பேசிட்டாரு, ரொம்ப பேச போறியாரு, இல்லைன்னா ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன்ட்டு. ஆக நல்ல ஒரு மாநாட்டிலே கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திக்க வாய்ப்பு எடுத்து கொடுத்த காவல்துறைக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை கூறி வருகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய புதுச்சேரியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நமது மாநில காவல்துறை மாநாட்டிற்கு வருகிறது வாழ்த்துறை வழங்கிய அன்புக்குரிய மாண்பு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களே, சிறப்புரையாற்றிய நமது அன்புக்குரிய மாண்பு உள்துறை அமைச்சர் அவர்களே, மரியாதைக்குரிய தலைமைச் செயலர் அவர்களே, மரியாதைக்குரிய துறை தலைவர் அவர்களே மற்றும் துணைத் தலைவர் அவர்களே, துறையை சார்ந்த முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்களே, காவல் கண்காணிப்பாளர்களே, அன்பிற்குரிய காவல்துறையை சார்ந்த உயர் அதிகாரிகளே, ஆய்வாளர்களே, உதவி ஆய்வாளர்களே மற்றும் அன்பிற்குரிய காவலர்களே, எனது இணைய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநாட்டினை துவக்கி வைப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. புதுச்சேரியில் நடத்தப்படுகின்ற ஒரு மாநாடு மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகின்ற ஒரு மாநாடாக இது அமைய வேண்டும் என்று எனது வாழ்த்தினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஆண்டு நடைபெற்ற மாநாட்டில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள், கொண்டுவரப்பட்ட பரிந்துரைகள், ஆலோசனைகள், இவை அனைத்தையும் இங்கே உங்களிடம் நம்முடைய தலைமைச் செயலர் மற்றும் துறை தலைவர்கள் எடுத்து கூறி விவாதித்து அதனை புதுச்சேரியில் எவ்வாறு செயல்படுத்த முடியும், செயல்முறைக்கு கொண்டு வர முடியும் என்பதை தீர்மானமாக கொண்டு வந்து அதனை இங்கே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நான் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு மாநாடு அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல விவாதங்கள் இருக்கும், ஆலோசனை இருக்கும், அது பரிந்துரைக்கப்பட்டு மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய நிலையில் அமையும். இது ஒரு வழக்கம். என்ன, பலர் கலந்து பேசும் பொழுது பல கருத்துக்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. முதல் நம்முடைய காவல்துறையை பொறுத்தவரை இங்கே சொன்னது மாதிரி நம்முடைய சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர் சொன்ன அந்த கூற்றை இங்கே
எடுத்து கூறும் பொழுது காவல்துறை மக்களுடைய நண்பர்கள், துறை சார்ந்த அனைவரும் மக்களுடைய நண்பர்கள். சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பு மட்டுமல்ல, நம்பிக்கையாக இருப்பதை உறுதி செய்வது. அது முக்கியமாக சொல்லுவாங்க, உங்கள் நண்பன், காவல்துறையை சார்ந்தவர்கள் உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நண்பனாக இருந்து நாம் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது மிக முக்கிய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா புதிய தொழில்நுட்பங்கள் வளர்ந்து கொண்டு வருகின்றது. அப்போ அந்த புதிய தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப குற்றங்கள் சில சமயங்களில் அதிகரிப்பதை நாம் பார்க்கின்றோம். அதை கட்டுப்படுத்துகின்ற நிலையில் புதிய தொழில்நுட்பங்களை நாமும் பயன்படுத்த வேண்டும். இது முக்கியமான ஒன்று. இப்பொழுது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒன்று. பயிற்சிகள் அளிக்கும் பொழுது அவை உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று. இப்போ பார்க்குறோம், நிறைய குற்றங்கள் அவ்வாறு குற்றங்கள் இருப்பதை நாம் பார்க்கணும். பொதுவாக அந்த மாநாட்டில் கொடுக்கப்பட்ட தீர்மானங்கள் அவை அனைத்தும் ஆள் சேர்க்கை முறையில் இருந்து கொள்முதல் செய்கின்ற நிலை வரை, பயிற்சிகள் கொடுப்பது வரை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் அந்த மாநாட்டிலே தீர்மானமாக ஆலோசனையாக வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதை நான் அறிகின்றேன். அவை என்னுடைய புதுச்சேரி மாநிலத்திற்கு, புதுச்சேரி மாநில மக்களுக்கு பயன்படுகின்ற அளவிற்கு அதை நாம் செயல்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய அனைவரும் மகிழ்ச்சியோடு நம்மை பாராட்டியதை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். சொன்னாங்க, துறைத்தலைவர் சொன்னாங்க, இந்தியாவில் எத்தனை காவல் நிலையங்கள் இருக்கின்றன, அதில் 8வது இடத்துல நம்ம புதுச்சேரி வாழ நம்முடைய நண்பர்களுக்கு, துறை சார்ந்த நண்பர்களுக்கு வாழ்த்துதலையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொண்டேன். அதே சமயம் இன்னொன்று சொன்னாங்க, அடுத்த ஆண்டு வரும்பொழுது 3 நாம் நம்முடைய புதுச்சேரிக்கு வரணும், அந்த பாராட்டு கிடைக்கணும். அதுவும் அந்த அளவிற்கு நம்முடைய பணி சிறப்பாக இருக்க வேண்டும். அனைத்து காவல் நிலையத்தை சார்ந்த நண்பர்களும் நம்முடைய பாகூர் காவல் நிலையத்தில் கிடைச்சிருக்கின்ற அந்த பரிசு நமக்கும் கிடைக்க வேண்டும், அந்த புகழ் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணி பணியாற்றினால் நிச்சயமாக அந்த 3 நமக்கே கிடைக்கிற வாய்ப்பு இருக்கிறது. ஏன் சொன்ன ஒரு சிறிய மாநிலம், நம்முடைய மாநிலம் ஒரு சிறிய மாநிலம், நம்ம எதை நினைச்சாலும் சாதிக்க முடியும், செய்யலாம். நீங்கள் எல்லாம் மனசு வச்சா, ஒத்துழைப்பு கொடுத்தா நிச்சயமாக செயல்படுத்த முடியும். அந்த பாராட்டுதல் நமக்கு கிடைத்திருக்கின்றது. அதே சமயத்தில் நம்முடைய புதிதாக கொண்டு வரப்பட்ட அந்த சட்டத்தினை நம்முடைய அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருகின்றது என்ற ஒரு பாராட்டுதல் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒன்று. அதே மாதிரி வழக்குகள் பதிவு செய்வது, இவையெல்லாம் இந்திய அளவில் நமக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு பெரிய பெருமை. அது உங்கள் அனைவருக்கும் உரிய ஒன்று, உங்கள் அனைவருக்கும் உரிய ஒன்று. துறை தலைவருக்கு, துறை சார்ந்த உயர் அதிகாரிகளுக்கு, நம்முடைய காவலர்களுக்கு, காவல் நிலையத்தை சார்ந்த அதிகாரிகளுக்கு அனைவருக்கும் சேர வேண்டிய ஒரு பெரிய பாராட்டுதல் என்பது என்னுடைய எண்ணம். இனி வரும் காலங்களிலும் நாம் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தை ஒரு சிறந்த மாநிலமாக தேர்வு செய்ய வேண்டியது நம் அனைவருடைய கடமை. இப்போ நம்ம பார்க்கணும், சொன்னது மாதிரி பயிற்சி கொடுக்கிற நம்முடைய அந்த பயிற்சியாளர்களுக்கு உண்மையில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்போ நான் பார்த்தேன், இப்போ நிறைய பயிற்சி கொடுக்கும் பொழுது இப்போ நான் பார்த்தேன், ஒரு சிறந்த பயிற்சி நம்முடைய அந்த பயிற்சியாளர்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதன் மூலமாக பணியாற்றுகின்ற அந்த வாங்கி என்பது நம்முடைய காவலர்களுக்கு சிறந்த நிலையில் இருக்கின்றது. உண்மையில் பாராட்டப்படுகிறது. புரிஞ்சால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைங்கள்லாம் பார்க்குறேன், ரொம்ப நல்லா பணியாற்றக்கூடிய ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார். ஆரம்பத்திலேயே தொடக்கத்திலேயே அவர்களெல்லாம் சிறப்பான முறையில் பணியாற்றுகின்ற ஒரு நிலையை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எதிர்காலத்தில் இந்த நம்முடைய புதுச்சேரி காவல்துறை மிக மிக சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய எண்ணம். அதே சமயத்தில் இன்னொன்றே நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தொடர்ந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை அல்லது முன்பெல்லாம் 1 மாதத்துக்கு ஒரு முறை அப்படி இருக்கும், குறைந்த ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை தொடர்ந்து பயிற்சி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு எண்ணம். ஏன்னா நமக்கு நிறைய தெரியலாம், அந்த பயிற்சி என்பது
பயிற்சி கொடுக்கும்போது புதிதாக சிலவற்றை கற்றுக்கொள்கின்ற ஒரு நிலை நமக்கு கிடைக்கும். அந்த பயிற்சி இருந்தால் தொடர்ச்சியாக ஒரு பணியாற்றுகின்ற அந்த நிலையிலும் உங்களுடைய சிறப்பான ஒரு பணியாற்றுகின்ற நிலை உங்களுக்கு ஏற்படும். மனதில் உங்களுக்கு ஒரு பெரிய தைரியம் கூடும், அந்த திறமை வளர்த்து வாய்ப்பு இருக்கும். அவ்வாறு பயிற்சி கொடுக்க வேண்டும் என்பதும் என்னுடைய எண்ணமாகும். போக்குவரத்தினை புதுச்சேரியில் கட்டுப்படுத்த வேண்டியது, சீராக கொண்டு வர வேண்டியது மிக அவசியமான ஒன்று. அதிலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். இதை அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். அதிலும் நீங்கள் சற்று கவனம் செலுத்த வேண்டியது ஒன்று. பொதுவாக நம்முடைய இவை எல்லாம் சரியாக செயல்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் துறைகள் பலப்படுத்த வேண்டியது மிக முக்கியமான ஒன்று. அதிலும் அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருகிறது. நீங்கள் பார்க்கலாம், இப்போ புதுச்சேரியில் அனைத்து துறைகளிலும் அரசானது, இந்த அரசு பொறுப்பேற்றவர்களுக்கு மிகுந்த கவனம் செலுத்தி என்ன காரணம் குறைகள் இருக்கின்றது, ஏன் சரியான ஒரு நிலையில் நம்ம பணிகள்லாம் நடைபெறவில்லை, தொய்வாக இருக்கிறது என்னும் பொழுது இந்த பணியிடங்கள் காலியாக இருந்தது தான் மிக முக்கியமான ஒன்று. எல்லா துறையிலும் இருந்தது, துறைகள்லாம் முழுமையான பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை. அது ஒரு பெரிய குறையாக இருந்தது. நான் தலைமை செயலர் கேட்டது, முதல்ல வந்து கேட்டதே என்னன்னு சொன்னால், இந்த போஸ்டெல்லாம் எங்கெங்கெல்லாம் வேக்கண்ட் இருக்கோ அது எல்லாம் ஃபில்லப் பண்ணணும், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஃபில்லப் பண்ணணும், அது என்ன நடவடிக்கை எடுக்கணும், ஏன் வேலை நடக்கலை அப்படின்னு கேட்டால் யாருமே இல்லை, ஆள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக எல்லா துறையிலும் நான் பார்க்குறேன். முதல்ல நிர்வாகத்தில் அது மாதிரி இருந்தது, எல்டிசி, யூடிசி, ஐஸ்டி பதவியெல்லாம் இருக்கு, அதுதான் எல்லா துறையிலும் மிக குறைவாக இருக்குது. இது முதல்ல அதை நிரப்பினாதான் அடுத்த வேலையை. இப்போ நீங்கள் பார்க்கலாம், எத்தனை எல்டிசி, எத்தனை யூடிசி, அசிஸ்டன்ட், எத்தனை போஸ்ட்டு இளைஞர்கள் அங்கே வேலைக்கு போயிருக்காங்க பாருங்கள். படித்த பட்டதாரிகள் இப்பொழுது எத்தனை இளைஞர்கள் அங்கே நிரப்பப்பட்டிருக்கிறார்கள். அது நிரப்பப்பட்ட பிறகு ஓரளவு துறைகள்லாம் சற்று நிமிர்ந்தக்கூடிய நிலை. கேள்வி கேட்டால் பதில் சொல்றதுக்கு ஆள் இருந்தாங்க, இளைஞர் இருந்தாங்க, அதிகாரிகள் இருந்தாங்க. அது மாதிரி ஒரு நிலை இருந்தது. அதுக்கடுத்து மிக முக்கியமாக காவல்துறையில் பணியிடங்கள் நிரப்ப வேண்டும். சட்டம் ஒழுங்கு சரியாக சொன்னால் காவல்துறை முழுமையான அளவு இருக்கணும், காவல்துறையில் பணியிடங்கள்லாம் முழுமையாக நிரப்பப்பட்டிருக்கணும், குறித்த நேரத்தில் அவர்களுக்கு பதவி கொடுக்கப்பட வேண்டும். இதெல்லாம் கொடுத்தா அதுக்கு வர காலிப்படையாக பிறகு நம்ம நிரப்பணும். அந்த அடிப்படையில் ஏறக்குறைய இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு 800 பணியிடங்கள், காவலர்கள், இதெல்லாம் மற்ற டிரைவர்ஸ், இது மாதிரிலாம் பார்க்கும்போது ஒரு 800 பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கின்றது. ஊர் காவல்படையை சார்ந்த நிரப்பப்பட்டிருக்கின்றார்கள், ஓட்டுநர்கள் நிரப்பப்பட்டிருக்கின்றார்கள், காவலர்கள் நிரப்பப்பட்டிருக்கின்றார்கள். இப்போ எஸ்ஐ போஸ்ட்டும் ஃபில்அப் பண்ணணும். அது பெரிய குறை, பல ஆண்டுகளாக நிரப்பப்பட மாட்டேங்கிறது ஒரு பெரிய குறை. 70 பேருக்கு நிரப்ப வேண்டிய இருக்குது. அதனை விரைவில் இந்த அரசு நிரப்பி கொடுக்கும், அது எந்த ஐயமும் இல்லை. அதே மாதிரி அந்த ஊர்காவல் பணி ஒரு சின்ன குழப்பம்னு சொன்னாங்க. நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட பணியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றார். அவர் எல்லாம் மறுபடியும் சேர்த்து கொள்ளப்படுவதற்கான அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கின்றோம். அப்போ ஒரு முழுமையான அளவுக்கு துறை அந்த பணியிடம் நிரப்பி கொடுக்கும் பொழுது நிச்சயமாக பணியாற்றுவதற்கு எளிதாக இருக்கும். அந்த துறை சிறப்பாக பணியாற்றுவதற்கு எளிதாக இருக்கும். சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது காவல்துறைக்கு மிகப்பெரிய பொறுப்பு, பங்கு. அந்த பங்கினை சரிவர செய்வதற்கு காவல்துறை சார்ந்த பணியிடங்கள் அத்தனையும் நிரப்பப்படும். காலத்திற்கு எல்லாம் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று மத்திய அரசு எல்லாம் கேட்டிருக்கின்றோம். மத்திய அரசு நமக்கு எப்பொழுதுமே உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது கொடுக்கப்படும் என்பது நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. இவ்வாறு நம்முடைய துறை சிறப்பாக செயல்படுவதற்குரிய நிலையில் நம்முடைய அரசு எல்லா நிலையிலும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும், ஒத்துழைப்பு கொடுக்கும் என்பதை நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். காவல்துறையில் இருக்கிறவங்க சிறப்பாக பணியாற்ற மக்கள் நிம்மதியாக இருப்பாங்க. மக்கள் நிம்மதியாக இருந்தால் அது அரசுக்கு நல்ல பெயர். அரசுக்கு நல்ல பெயர் யாரால்? உங்களால். அந்த நல்ல பெயரை பெற்றுத்தருகின்ற மிக பொறுப்பான நிலையில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதுக்குரிய ஆலோசனைகளை இங்கே நம்முடைய தலைமை செயலர் மற்றும் துறை தலைவர் மற்றும் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு வழங்குவார்கள். அதனை நீங்கள் கேட்டு அதற்கு ஏற்றவாறு சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று உங்களை தாழ்வோடு கேட்டுக்கொள்கின்றேன். அரசு உங்கள் துறைக்கு எப்பொழுதும் நம்முடைய அமைச்சர் சொன்ன மாதிரி ஒத்துழைப்பு கொடுக்கும் என்பதை இங்கே கூறிக்கொண்டு, அதிக நிதியையும் ஒதுக்கி கொடுக்கும் என்பதை இங்கே கூறிக்கொண்டு, எதிர்காலத்தில் உள்ள சவால்களை எல்லாம் சந்திக்கின்ற நிலையில் நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று உங்களை கேட்டு
இந்த மாநாடு ஒரு சிறந்த மாநாடாக அமையும். நல்ல தீர்மானங்கள் ஆலோசனை கொடுக்கின்ற ஒரு மாநாட்டை உங்கள் அன்பை வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உளவுத்துறையின் இணைய அறிவிப்பை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட புதுச்சேரி மற்றும் அதன் பிராந்தியங்களான காரைக்கால், மாஹே, யானம், அடுத்ததாக SGASA IRPM P மணிகண்டன் BDMDS யூனிட். கடந்த நவம்பர் மாதம் சத்தீஸ்கர் மாநிலத்தின் ராய்ப்பூர் நகரத்தில் நடந்த அனைத்து மாநில DGP மற்றும் IGP-களின் காவல்துறை மாநாட்டில் மாண்புமிகு உள்துறை அமைச்சரால் அறிவிக்கப்பட்ட இந்திய அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 காவல் நிலையங்களில் 8வது இடத்தை பிடித்தது நம் புதுச்சேரியில் உள்ள பாகூர் காவல் நிலையம். அதனை பாராட்டி புதுச்சேரி காவல்துறையின் நல்ல இயக்குநர்கள் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் P.K. சஜித், பாகூர் செக்டர். SA of Police S. Nandakumar, Bahur PS. SGHC 3466 Jayagopal, Bahur PS. PC 3873 Kalaiselvan, Bahur PS.